இதை ரொம்ப டீப்பாக சிந்திக்கணும். நீங்கள் அதை சிந்திக்கிறதே கிடையாது. எதையோ ஒரு குறிப்பு எடுத்துக்கிறீங்க, டால் ஏமாந்து இருக்கிறான் போய் தள்ளில் போடலான்னு வரீங்க இல்லையா? நீ பேசாமல் இருக்கும்போது பேசுறது யாரு? இறைவன். இறைவன் பேசுகிறாங்க. இங்கே பிச்சை எடுக்கணும்னா கூட நீ ஊடு ஊடா போய் கேட்கணும். வாய் இருந்தால் தான் கேட்க முடியும். உலக விஷயத்துக்கு வாய் இருந்தால் தான் பொழிப்ப. கடவுள்கிட்ட வாய் இருந்ததுன்னா காது மேலே எடுத்து திட்டுவான். கடவுள்கிட்ட பேசாமல் இருக்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். கோயிலுக்கு போகிறீங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, ஊடு பாதியில் நிற்கிறது கேட்காதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க, அங்கே அமைதியாக நில்லுங்க. படைச்சவன் அவன், உங்களுக்கு என்ன தரணும் தெரியும் அவனுக்கு, அவன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அங்கே போனால் அமைதியாக இருக்கணும். கடவுள்கிட்ட பேசாமல் இருந்தால் அவன் பேசுவான். இங்கே நீ பேசாமல் இருந்தீங்கன்னா உபயோகம் இல்லாத போயிடுவேன். அதனால தான் சொன்னேன், வாய் இல்லாத புள்ள, வாய் இருக்கிற புள்ள தான் பொழைக்கணும். இங்கத்திக்கு அங்கத்திக்கு வாய் இருந்ததுன்னா வாய் தீச்சு அமைச்சிருவான் கடவுள். சாகா காலுன்னா காற்று. காற்று வந்து செத்ததே கிடையாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நம்ம உயிர் செத்ததே கிடையாது, உடல் தான் சாகுது. சாகா கால்னா காற்று, வேகா தலைன்னா ஆன்மா, போகா புனல்னா விந்து. இது நீ ரெண்டு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க பொழுது. இது முப்பொருள். இது சரி. சாகா கால், போகா புனல், வேகா தலை. இதை ஒன்றை விட்டுட்டார், சாப்பிட்டார். அவருக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது, இன்னும் போன பொழுது வயசு. அதனால் இது மூணும் அழியா பொருள். விந்து வந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அனல் பட்ட உடனே அது உனக்குள்ளவே மறையும். காற்றும் அழியாது, உயிரும் அழியாது, உன்னுடைய ஆன்மாவும் அழியாது. அதனால் சாகா கால், அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்ததில்லை. போகா புனல், அது வெளியே போனதும் இல்லை. வேகா தலை, அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சாகா கால், போகா புனல், வேகா தலைன்னு பேர் சாமி. சொல்லு சாமி. எப்படியாவது கா போட்டலான்னு பார்த்துன்னு சுற்றின்னு வரீங்க ஒரு கூட்டம். பிரார்த்தனைன்றது நல்ல நம்பிக்கை, ஆனால் பிரார்த்தனைப்படி நடந்துக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பிரார்த்தனை எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா நிறைய விதமாக இருக்குது. கணவன்கிட்ட மனைவி பிரார்த்தனை பண்ணுறா, எனக்கு இது வேணும் அது வேணும் இது செய்து கொடுங்கன்னு பிரார்த்தனை. தாய்கிட்ட பிள்ளைங்க பிரார்த்தனை, கடவுள்கிட்ட மனிதர்கள் பிரார்த்தனை. ஆனால் இந்த பிரார்த்தனைகள் சொன்னபடி நடந்துக்கணும். ஐயா நான் வரேன், கோவிலுக்கு வருவேன், ஆடி மாதம் 10ஆம் தேதி நான் கோவிலுக்கு வந்துடுறேன், போயிடணும். அப்படி போகலை, காசு கிடைக்கலைங்க, 10ஆம் மாதம் வரேன்னு சொன்னங்க, காசு கிடைக்கல, அதனால் அடுத்த வருஷம் போடலான்னுக்கிறேன்னா, ரோட்டில் நடக்கும்போது ஒரு கல்லில் போய் உன் கால் இச்சிக்கிச்சுன்னா கூட அந்த பிரார்த்தனையால் இச்சிக்கிச்சுன்ற எண்ணம் உனக்கு வந்துடும். அதனால் எதையுமே சொல்லக்கூடாது, ஆனால் சொன்னால் அதை செய்துடணும். செய்யலைன்னா உன் மனசே உன்னை கொல்லும். கடவுள் வந்து எங்கேயும் பழி வாங்கிறதில்லை. சொன்னதும் உன் மனம், உன்னை கெடுக்கிறதும் உன் மனம். அதனால் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா சொன்னதை செய்துடு, இல்லைன்னா சொல்லாமல் கம்முனிரு. சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் எனக்கு. என்ன சாமின்னு, இது மாதிரி எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை சாமி, நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் அப்பா இறந்த உடனே என்னப்பா பண்ணேன்னு. விளக்கு கொளுத்துனேன் அப்படின்னார். சரி அப்புறம் என்ன பண்ணேன்? தேங்காய் உடைச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன்? நான் கற்பூரம் கொளுத்துனேன். இதை பொணத்துக்கு கொளுத்துனியா இல்லை கடவுளுக்கு கொளுத்துனியான்னு கேட்டேன். இல்லை செத்துப்பான பொணத்துக்கு எவனை கொளுத்துவானா சொல்லு. ஆனால் தலைமாட்டில் விளக்க கொளுத்தி தேங்காய் உடைச்சி வச்சுட்டான். வீட்டில் இந்த பொணத்தை வந்து ரோட்டில் போட்டுட்டான்.
என்ன சொல்லி போடுறான்? எதுக்கு தேங்காய் உடச்சி வச்சுக்கிறான்? இவருக்குள்ள இருந்த ஒளி வெளியே வந்துடுச்சு, அதனுடைய அடையாளம் நான் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறேன். இவருடைய மனசுல 1000 அழுக்குகள் இருந்தது, இப்ப செத்த உடனே ஒண்ணுமே இல்லை, வெண்மையா இருக்கிறாரு. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கு தான் ரோட்ல போடுறோம் இல்லையா? அப்போ ஒரு மனிதன் இறந்த உடனே தீட்டான பொருள் எது? அந்த உடல். அந்த உயிரோ ஆன்மாவோ ஜீவனோ தீட்டான பொருள் கிடையாது. அப்போ தீட்டான பொருளை எத்தனை போய் பொச்சிட்டேன். அப்போ அன்னையோட அந்த தீட்டு போயிடுச்சு. மறுநாள் எங்கேருந்து வரும் தீட்டு? 3 மாதம் ஆவலைங்க, தீட்டு இருக்குதுங்க, கோயிலுக்கு போகலன்றான். இது அறியாமை. தீட்டுன்னு இந்த தீட்டு இருக்குது, நான் 3 மாதம் பொறுத்து கோயிலுக்கு போனோம், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதே தீட்டு தான் சொல்லின்னுக்குது. அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நானும் இல்லை, நீயும் இல்லை, மந்திரமும் இல்லை இல்லையா? முழு தீட்டு, அம்மாவனுடைய முழு தீட்டு நான் தான். அம்மாவுக்கு தீட்டு போச்சுன்னா நான் பிறக்க மாட்டேன். அந்த தீட்டு போதுன்னு தான் இன்னைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாங்க குழந்தை இல்லைன்ட்டு. அப்போ அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த தீட்டு வெளியே போகாம உள்ள நின்னாதான் ஒரு கரு உருவாகும். அப்போ அந்த கருவே முழு தீட்டு தான். அதுக்கு உள்ளகிற பொருள் தீட்டு இல்லை இல்லையா? ஆனா இது உள்ளகிற பொருள் வெளியே போனோடனே இது விழுந்து போச்சு. இதை எடுத்து போய் மண்ணில் போட்டோ இல்லை கொளுத்திட்டோ பூட்ட, அப்ப தீட்டு அந்த நிமிஷத்தோட போச்சு இல்லையா? எங்க இருக்குது தீட்டுங்க சொல்லு. இந்த சமாதி ஓப்பன், சீனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, பால் மறுநாள் சாவெட்டு பொச்சாச்சு, மறுநாள் பால். இங்கே இது ஓப்பனிங்க, ஐயருங்கெல்லாம் சேர்ந்து ஓமம் வளர்த்திங்கிறாங்க. அப்போ ஐயருங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரிங்க அவங்க பாலுக்கு போயிட்டு வராங்க, வரக்கூடாது அப்படின்னு. என்னத்துக்கு வரக்கூடாது? தீட்டு வரக்கூடாது. நான் கூட தீட்டு தான், அப்போ நான் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அவர் கப்பு சுப்புன்னு வாய் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இதெல்லாம் அறியாமை. ஆனால் ஒரு பெண்களுக்கு தீட்டானா கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது சரியா தப்பா? சரியான விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விவேகானந்தரை பற்றி, ஷூ போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறது, மீன் துண்டு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்தமான பொருள். அப்போ இந்த தீட்டுன்றது அசுத்தமான பொருள். அப்போ இந்த அசுத்தம் வரும்போது ஒரு 4 நாள் பொறுத்து கோயிலுக்கு போகலாம், ஆனால் வந்த அன்றைக்கே போகக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிற, நீ எங்கேயோ போன, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கறி மீன்லாம் துண்ணுபுட்ட, கோயிலுக்கு கூப்பிட்டா வருவியா? ஏன்? உன் மனசாக இருக்கும். அது மாதிரி பொம்பளைங்களுக்கு தீட்டாகி போச்சுன்னா அந்த 3 நாள் கோயிலுக்கோ இந்த பாடமோ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தேடுற பொருள் சுத்த பொருள், நீ சுத்தமாக இருந்து தேடணும். அதுக்காக போகணுமே தவிர செத்து போய் 6 மாதம் பொறுத்து தீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மடத்தானோ அறியாமை. அது மனிதனுடைய உடல்நிலை ஒத்து வராது, இந்த பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா விட்டுறது மேலு. அதை வழிகட்டாயமாக பண்ணி உடல் உபாதியை அதிகப்படுத்திக்காதீங்க. நான் பல பேருக்கு சொல்கிறேன், இந்த பாடம் மற்ற பாடம் மாதிரி கிடையாது, கடினம் இது. அந்த கடினமானது பண்ணால் மன உறுதி வேணும், உடல் உபாதை இருக்கக்கூடாது, குடும்பம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் உடல் உபாதை இருந்தால் தயவு செய்து விட்டுடுங்க. யாரும் அதுக்கிட்ட வழிகட்டாயம் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு மனசில் உபாதை இருக்குது நமக்கு உடம்புல, இதை பண்ணால் ஜாஸ்தி ஆகிடுமான்ற எண்ணம் வந்தாவே ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? இந்த காலில் முள் கொத்திக்கிச்சுன்னா முள் எடுப்பாங்க, அது அவங்களே எடுத்துக்க முடியாது, அதனால் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துருவாங்க காலை. பின்ன எடுத்துக்கணும், முள் எடுக்கும்போது அவன் பார்த்துக்கினே இருந்தான்னா நீ பின்ன கிட்ட எடுத்து போகும்போது காலை வலிச்சிப்பான் இல்லையா? அதனால் அவங்க சொல்லுவாங்க பச்சை மரத்தை பாருன்னுவாங்க. பச்சை மரத்தை பார்த்துனா தான் இவங்க முள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன காரணம்? இது எண்ணங்கள் மாறும்போது இங்கே வலி இல்லை, எண்ணங்கள் அது மேலே வரும்போது வலிக்குது இல்லையா? அப்போது இந்த மன எண்ணம் நமக்கு உபாதை ஆகிக்குது, நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற எண்ணம் வந்துச்சுனாவே உன்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரையும் குறையுமா பண்ணி அதுக்கிட்ட மல்லு கட்டாதீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மனுஷனை வசியம் பண்ணலாம், மனுஷனை கட்டுப்படுத்தலாம், கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது, தெரியாதும் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால், ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு.
மனுஷனை ஒன்றும் வசைப்படுத்தலாம், அதுக்கு சில மைகள் உண்டு. ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சாக போகிறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசைப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே, ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசியப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ளே ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துகிற விஷயம். இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து, அன்றைக்கி தான் வந்தார் அவர். இங்கே அம்புஜம்மன்னு ஒரு சீடர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவர் கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றினார். சுற்றிட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா. ஐயோ போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போம். அதனால இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது. வசைப்படுத்திட்டேன்னா கடவுளே போகாத. அதனால அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி. நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகன், இவர் முருக பக்தர். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய்மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி. இதெல்லாம் ஏமாத்தின்னுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க. வாழ்க்கையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம், அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்துன்னு இருந்தது. எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு இருந்தா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கணுவான். அதனால் கூட்டு குடும்பம்லாம் இந்த காலகட்டத்துக்கு செல்லாது சாமி. சரி, காமம்ன்றது அவ்வளோ பெரிய ஜெயிலப்பா, அதில் தப்பிச்சு வர முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்பா. ஏன்னா சிவபெருமான் உட்காந்துக்கிறாராம். சிவபெருமான் தான் கடவுள், அவன் தான் எல்லாரையும் படைச்சான். ஆனால் அவனுக்கு முன்னாடி காமன் அம்பு விடுறான். யாரு? சிவபெருமானோட தவத்தை கலைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த தவம் கலைஞ்சாதான் அங்கே போய் சண்டை போடணும். இந்த ஆள் சண்டை போட கூப்பிட்டு தேவரெல்லாம் ரெடி ஆகுறான், இந்த ஆள் வந்தால் சண்டை போடுவான்னு. இவன் தாள் தவத்தில் உட்காந்துக்கிறான், தவத்தை கலைக்கணும். யார் பிளான் பண்ணுறது? தேவர்கள் எல்லாம், விஷ்ணு பிரம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானோட தவத்தை கலைக்கணும். நாம் போய் எதனா சாபம் வாங்குறத விட இதுக்குன்னே ஒரு ஆள் ரெடி ஆகுறான். யார்? நம்ம காம கூட்ட தலைவர். அவர் அனுப்புவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த தலைவனை அனுப்புகிறாரு. காமன் என்ன பண்ணுறான், அம்பு மலரம்பு. ஏன் மலரம்புன்னா அது குத்துறதே நமக்கு தெரியாதான், வேற அம்புனா வலிக்கும். இதில் நீ பின்னாடி பட போகிற, ஆனால் முன்னாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
புரியுதா சாமி? அதனால அவர் மலரம் வச்சு தான் அடிப்பார் எல்லாரையும். அப்போ சிவபெருமானே அவர் மலரும் வச்சு அடிக்கிறாரு. இருக்கிறவர் சிவர் தானே, சிவன் தானே. அவர் சும்மா அப்படி திரும்பி பார்த்தாலே காமம் எரிஞ்சிருக்க போகிறான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? இந்த 2 கண்ணால் எரிக்கலை. 3வது கண் முக்கண்ணா திறந்ததுக்கு அப்புறம் தான் காமன் எரியிறான். அவர் சைடில் அப்படி பார்த்தாலே காமன் எரிஞ்சிருக்கணும். அதானே சாமி கடவுளை? அவ்வளோ சக்தி இருக்குதுல்ல சிவபெருமானுக்கு. ஏன் பார்க்கல? ஏன் அவர் நெற்றிக்கண்ணில் எரிக்கணும்? இந்த 2 கண்ணாலே எரிச்சிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு அதுக்குன்னு மெனக்கெட்டு இன்னொரு கண்ணை திறந்து அதுக்கப்புறம் காமனை எரிச்சாருன்னா அவருக்கு சக்தி இல்லாமல் இல்லை, நமக்கு சொல்றாரு. உன்னுடைய காமம் எங்கே எரியும் அப்படின்னா இந்த கனலுருவு காற்றுடனே சேர்த்து கனலுருவை கண்ட கால். யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றாரு. எப்பா இது வெறும் காத்தா போய் வந்ததுன்னா அதில் உரப்பு இருக்காதுப்பா. அது எதுக்கு உதவும்? இந்த உலகத்தில் வாழறதுக்கும் பொருள்கிட்ட வந்தால் அது உதவும். உன்னை போய் அவன்கிட்ட ஒரு நாளும் சேர்க்காது. இது ஒரு நாள் இந்த கூட்டை விட்டு வெளியே போயிடும். ஆனால் இந்த காத்துக்கு கனலுருவை ஏத்துன்றாரு. கனல்னா நெருப்பை ஏத்து. 3 பொருளுக்கு தான் அந்த நெருப்போட சக்தி இருக்குது. ஒன்று நெருப்பு, இன்னொன்று நீர், இன்னொன்று காற்று. ஒன்று விண்ணா இருக்கு, எங்கும் பறந்து இருக்குது, அது நெருப்பை கடத்தாது. ஒன்று மண், அதுவும் நெருப்பை கடத்தாது, போட்டால் போட்ட மாதிரி கிடக்குது. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் 3 பொருள் இயங்குது. எது? நீர், நெருப்பு, காற்று. காற்று என்ற ஒரு பொருளிலிருந்து வந்தது தான் நெருப்பு. நெருப்புன்ற ஒரு பொருளிலிருந்து வந்தது தான் நீர். இந்த நம்ம திதியெல்லாம் கொடுத்தோம்னா, எப்போ உங்கள் அப்பா பேர் சொல்லு, உங்கள் பாட்டன் பேர் சொல்லு, முப்பாட்டன் பேர், 3 தலைமுறை பேர் சொல்லுவான். அந்த மாதிரி நெருப்புக்கு அப்பன் காற்று, நெருப்புக்கு புள்ள நீர், இவங்க 3 பேர் லிங்க் இருக்குது. அப்போது இந்த காத்தானது சூடு இல்லாமல் இப்படி போய் வந்ததுனால உலகத்துக்கு பயன் இல்லை, உனக்கும் பயன் இல்லைப்பா. பட்டினத்தார் காற்றுடனே சேர்த்து கனல் உருவை கண்ட கால். நீ அது கூட இந்த நெருப்பை சேர்த்துடுற, அது கூட சேர்த்து இந்த காற்று போகிற வழியெல்லாம் இந்த நெருப்பை கடத்துகிற மாதிரி பண்ணு. ஏன்னா இந்த காற்றானது நெருப்பை கடத்தக்கூடிய சக்தி உண்டு. சாயங்காலம் நல்லா சில்லுன்னு காற்று வருது, அது எதை கொண்டு வருது? அந்தி சாஞ்ச உடனே இந்த பிரபஞ்சத்தை இருக்கிற குளுமையை கொண்டு வருது. அப்போ அது கடத்துது. நல்லா உச்சி வெயில், காற்று பட்டவொன்னு சுருந்து அனல் காற்று அடிக்குது. அப்போது காற்றுக்கு எதை கடத்தக்கூடிய சக்தி உண்டு? நெருப்பை கடத்தக்கூடிய சக்தி உண்டு. புரியுதுங்களா? அப்போது இந்த சாதாரண ஓட மூச்சை கூட நான் பாடம் பண்ணி 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 அது கூட நான் நெருப்பை ஏற்றணும். நெருப்பு ஏற்றினா என்ன ஆகும்பா அப்படின்னா, கடலில் 1000 அழுக்குக்குது. அந்த கடல் தண்ணி ஏற்ற நம்ம குடிக்க முடியுமா? ஒரு நாளும் குடிக்கவே முடியாது. ஆனால் ரொம்ப போய் கிடக்குது. இந்த பூமி பந்தில் 3 பங்கு கடல் தண்ணி தான், கடல் தான் இருக்குது. ஆனால் நயா பைசா கூட உதவாது, அப்படியே உதவாது. ஆனால் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறான்னா, இது இப்படியே உலகத்துக்கு போனால் உதவாது, மண்ணும் பாழாக போயிடும். அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவனும் அந்த வேலையை தான் பண்ணுறான். யோகத்தில் என்ன பண்ணுறோமோ சூரிய பகவானும் அதை தான் பண்ணுறான். எதில்? கனல் உருவை ஏற்றி ஏற்றி இந்த கடல் தண்ணியை அழுக்கெல்லாம் கீழே விட்டுட்டு சுத்தமான தண்ணியை மட்டும் மேலே ஆவியாக கொண்டு போகிறான். ஆவியாக கொண்டு போய் எங்கே தேவையோ அங்கே மழையாக பெய்ய வைக்கிறான். அப்படியே பெஞ்சால் ஊர் உதவாது. புரியுதுங்களா? அப்போ நாம் அதனால தான் சொல்கிறோம். சில இடத்துல ஐயா சொல்லுவாங்க, சாமி பாடம் பண்ணுறேன், இந்த இடத்துலலாம் உணர்வு தெரியுது, இங்கெல்லாம் எனக்கு தெரியல சாமி, அப்போ போலையா பாடம் பண்ணலையா அப்படின்றாங்க. அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. கடல் தண்ணி மேகமாகி மழையாக பெய்யுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம யாராவது பார்த்துக்கிறோமா? பார்க்கலன்றதுனால அங்கே நடக்கலைன்னு அர்த்தம் ஆகிடுமா? இல்லை. அந்த மாதிரி பாடத்தில் நாம் உணர முடியலனாலும் இந்த பாடம் என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டே தான் இருக்கும், நம்ம அறிவுக்கு எட்டலைனா கூட. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். கொடுத்த மாதிரி பண்ணிங்கன்னாவே அதுக்கான விளைவுகள் அனுபவிப்பீங்க. சரிங்களா? ஐயோ இங்கே உணர்றேன், இங்கே உணர முடியல, அப்போ நான் பாருங்க பதப்பதப்பே வேணாம். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பதப்பதப்பே வேண்டாம், எல்லாமே மாறணும். சரிங்களா? அப்போது இந்த காற்றோட கனலுறவு சேர்ந்தால் என்ன ஆகுன்னா, விந்தில் 2 பொருள் இருக்குது. ஒன்று ஸ்தூலமாகவும் இருக்குது, சூட்சமாகவும் இருக்குது.
கடல் தண்ணி சூட்சமும் சூலமும் கலந்தே இருக்குது, ஊருக்கு உதவாது. அப்போ சூரிய பகவான் என்ன பண்ணுறான், ஸ்தூலத்தை நீக்கிட்டு சூட்சமத்தை கொண்டு போகிற மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த பாடங்கள் கனல் உருவை ஏற்றி சூலம் இந்த கீழே வச்சுட்டு சூட்சமத்தை மட்டும் மேலே கொண்டு போகுது. போனால் என்ன ஆகும்னா அது உச்சிக்கு போய் இப்போ இங்கே வந்து நின்றுதுன்னா அப்போ தான் நம்மளுடைய காமம்ன்றது உயிருக்கு அழியும். அது வரைக்கும் காமம் நம்மளை பின்னாடியே தைத்தின்னு வரும். சாமி இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு இந்த சிந்தனை மட்டும் போகவே மாட்டேன் சாமி, நம்மளே கேட்போம். ஏன் போல ஏன் போலன்னு கேட்போம். போகாத காரணம் இது அங்கே போகல, இது அங்கே போனால் என்ன ஆகும், அதை தான் சிவபெருமான் அங்கே காட்டினார். நெற்றிக் கண்ணை திறந்தாதான் காமம் எரிவான், இங்கே இருக்கிறவன் அங்கே போய் விழுந்தாதான் உனக்குள்ள இருக்கிற காமனும் அழிவான். அது வரைக்கும் அவன் கூட சண்டை போட்டு தான் கிடக்கணும், வேற மார்க்கமே கிடையாது. ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன், ரொம்ப மோசமானவன், நம்மளை வலிக்காமையே அடிக்க தெரிஞ்சவன். அவன் வச்சா நம்ம வலிக்கவே வலிக்காது, எதமாக இருக்கும், அச்சிட்டு போன பிறகு தான் வலிக்கும். அவ்வளோ சக்தி உள்ளது தான் இது. அதனால தான் ஐயப்பனை பற்றி சொல்லுவாங்க, என்ன சாமி உங்கள் இதில் ஏடாகுடமாகவே பேசுகிறீங்க, விஷ்ணு ஆம்பளை சிவனும் ஆம்பளை, இவங்க 2 பேருக்கும் பிறந்தவரும் ஐயப்பன், இது என்ன சாமி லாஜிக்காக இருக்குது. அவன் நல்ல மாதிரி கேட்குறானா குதர்க்கமாக கேட்குறானா தெரியல. சிவன் ஒருத்தன் தான் ஆண், விஷ்ணு வந்து ஆண் கிடையாது, சரிங்களா. அவன் மாயையோட தோற்றம், யாரு மாயையோட தோற்றம், ஆனால் தான் அவனுக்கு பேரு மாய கண்ணன். மாயையோட வடிவம் கருமை, கருமையும் பச்சையும் கலந்த நிறம். எது கருப்புனா கருப்பு கிடையாது, கருமையும் பச்சையும் கலந்த வண்ணம், புரியுதுங்களா. அதனால தான் ஆழ்வார்கள் ஒருத்த பண்ணாங்க, பச்சை மாமலை போல் மேனி. ஏன் சொன்னாங்க, மாயையோட வடிவம் கருமையும் பச்சையும் கலந்த வடிவம். கருப்புனா கருப்பு தான் இல்லை, பச்சைனா பச்சையாம இல்லை, கரும் பச்சையாம இருக்கிறான். யார் அவன் பேரு, அவர் தான் விஷ்ணு. இந்த மாயை என்ற ஒரு பொருள் தான் இங்கே அவதாரமாக எடுக்குது. சிவன் ஒரு நாள் அவதாரம் எடுக்கல. சிவன் நித்தியமான ஒரு பொருள்ன்றதுனால அதுக்கு அவதாரம் அடவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் எடுத்ததுன்னா மாயை, அதுதான் இங்கே அவதாரம் எடுத்துக்கினே வருது. எப்போ இது வரைக்கும் 9 அவதாரம் எடுத்துட்டாரு, 10வது எடுக்க போகிறதும் மாயை தான் எடுக்குது. மாயை யாரு, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல. ஆனால் நாம் இங்கே தெரியாமல் என்ன சொல்கிறோம், விஷ்ணு நான் ஆம்பளை தானேன்றோம். இப்போ புரியுதுங்களா, ஆணும் இல்லை பெண்ணும் அல்ல அழியும் அல்ல, அப்புறத்துக்கு அப்புறமாக்குறான். யாருக்குது, மகாவிஷ்ணு. மாயை, மாயையோட வடிவம் தான் மகாவிஷ்ணு. அந்த மாயை கூட சேர்ந்ததுனால தான் இங்கே உலகம் உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா, அழியும் அல்ல சாமி, அவன் எதோ ஒன்று ஆவான், மாயை. அதனால தான் சொல்கிறது, பாடத்தில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு யோகி, நாமளாம் யாருன்னா யோகி, ஞானம் அடையல, ஒரு சராசரி பாடம் பண்ணுறவங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாய்க்கு புறப்போட்டா என்ன பண்ணோம், யார் புறப்படுறாங்களோ அவன் பின்னாடியே ஓடுற மாதிரி மாயை என்ன பண்ணோம், நல்லா பாடம் போயினே இருக்கும். திடீர்னு நமக்கு ஒரு எண்ணம் உருவாகும். எதுக்கு உருவாகணும், மனசுலேயே இதை காட்டுனா அந்த அதை கவனிச்சுனே வெளியே வந்துடுவான், பாடம் போச்சு. சாமி அப்படி இருந்து சாமி இப்படி இருந்து சாமி, நான் அடப்பா போச்சுரா போச்சுரா போச்சுரா. புரியுதுங்களா, இதை தந்தால் அந்த பாடத்திலேருந்து ஒருத்தனால வெளியே வரும்னா அதை தரக்கூடிய சக்தி மாயைக்கு உண்டு. அப்போ நம்ம எங்கே மதி மயங்குறோம், யார்கிட்ட மதி மயங்குறோன்னா மாயைக்கிட்ட மதி மயங்கிட்டோம். ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா அது தெரியாது. அவ்வளோ அழகாக அங்கே காட்சிகள் நடக்கும், நயா பைசாக்கு போதும் கிடையாது. சக்கரைன்னு பேப்பரில் எழுதுனா நக்க முடியுமானா பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி கதையாயிடக்கூட நம்ம பாடம் பண்ணும்போது. அப்போ பாடம் பண்ணுறவங்க அந்த தெளிவு இருக்கணும். அது வந்தது இது வந்ததெல்லாம் குப்பை, மாயையோட மறு வடிவம், சரிங்களா. அப்போ நாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அங்கே போக முடியும். வெறும் பாடத்தை வாங்கிட்டு மேலே போயிடலாம், ஐயா மாதிரி ஆயிடலாம், ஐயா தாண்டி ஆயிடலான்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்ற மாதிரி ஆகிடும். அதுதான் சாமி, மாயைக்கு பிறந்தவன் தான் ஐயப்பன். அதனால தான் அவன் யோகியாவே இருக்கிறாருங்க. இனிமேல் பணப்பட்டுக்கலாம் சாமி. ஒவ்வொன்றுத்துக்கும் சாமி நம்ம பெரியவங்க
கதை கதையாக சொல்லி வச்சாங்க. அந்த கதைக்கு உள்ளே போனோம்னா 1000 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி மேலே அதை சொல்லக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அது போக 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 அதுதான் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக நாம் பயணம் பண்ணோம்னா இங்கே சொன்னது எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை. இல்லாத ஒன்றை பெரியவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு புரியலன்றதுனால நான் தப்பாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மை அது இல்லை. உண்மை எனக்கு தெரியலன்ற ஒன்று தான் நம்மளோட அறியாமை நீக்கக்கூடிய ஒரே வழி. நாம் யார் அப்படின்னா, நாம் உலகத்தில் இருக்கிற பெரிய ஜீரோ அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் அறிவுள்ள ஒரு மனுஷன். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று.